வாழ்க்கையில் நினைக்காதீங்க. அது உங்களை ஒரு நாள் அவமானப்படுத்தும். அது ஒரு நாள் உன்னை கேவலப்படுத்தும். நீ ஒரு தரம் இல்லாம நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலைக்கு உன்னை உன் பாவம் உன்னை கொண்டு போய்விடும் என்பதை மறந்து போய்விடும். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து சொல்லுங்க எல்லாரும், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டுவிட ஆசை இருந்தால்தான் கட்டுக்கள் உடைக்கப்படும். ஆண்டவருக்குள்ள நீ மாறணும் என்று நீ ஆசைப்பட்டதான் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். மாறவே ஆசைப்படுகிற பாட்டை பாடிட்டு நீ உள்ளுக்கு மாறாம இருந்த நரகமாயிரும் வாழ்க்கை மரியாதையா இருக்கணும். பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க, ஏன் படிக்கிறீங்க? ஏன் படிக்கிற? யாருக்கு தெரியும்? அம்மா அப்பா அனுப்புறாங்க மாதிரி பாக்குறாங்க. ஒழுக்கங்கள் ஒழுங்கா வளர வேற என்னது படிக்கிறீங்க? அம்மா அப்பாவோட நல்லா படிச்சு முன்னேற வேற. நான் பள்ளிக்கூடம் போனதுலாம் முன்னன்று இருக்கு. ரெபேக்காண்டி சொல்றோம் அறிவு வர்றதுக்கு. இதுகள் சும்மாதான் பள்ளிக்கூடம் போகுது. ஆட்டோல ஏத்தி அந்த யூனிஃபார்மும் வேஸ்ட், காலம் கொடுத்து விடுற சாப்பாடும் வேஸ்ட், பேக்க தூக்கி நாம அலைகிறதும் வேஸ்ட். அங்க போய் ஊர்வலாய் பேசுறது கூட படிக்கிறதே இல்ல. எல்லா ஸ்கூலும் கேவலம் கட்டு போய் கிடக்கு. டீச்சர்மார் ஒரு பக்கம் ஊர்வலாய், நம்ம பிள்ளைகள் அடுத்த பக்கம் ஊர்வலாய், எக்ஸாம் முடிய முட்டையா வேண்டின்னு வருது. எங்க இதுகள் நல்லா வரும்? நல்ல எண்ணங்கள் இல்ல, சின்ன வயசுல பெரிய நினைப்பு, பெரிய குமரிகள் என்ற காதல் வேற வேற. சங்கர்க்கப்படும், கவனமா இருக்கணும். படிக்கிற நாள்ல டீச்சரை மாத்தாதீங்க, அம்மா அப்பா மாத்தாதீங்க. நல்லா உட்கார்ந்து படியுங்க. ஸ்கூல்ல போய் புத்தாத சும்மா அரட்டை அடிச்சுட்டு வீட்டை வந்து தூங்காதீங்க. நீங்க மாறணும் ஆசைப்பட்டாதான் ஏசப்பா உதவி செய்வார். சொல்லுங்க, இல்லன்னா நீங்க இப்படியேதான் இருக்கணும். வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது. கிடைக்குமா? ஒன்று ஐயோ எனக்கு 6 மில்லியன் சேர்ச்சுக்கு அழுதன்னு வந்துச்சு. நான் கொண்டு ஒரு 40 நாள் வீட்டை வச்சு சாப்பாடு கொடுத்து பின்னர் அட்வைஸ் பண்ணி நல்லா இரும்மா, நீ நல்லா வரணும்மா, நாம செய்தே போவோம். அதுகள் போய் தலைகளா பொறுத்து போய்கொண்டே இருக்கட்டும். ஒரு மாசத்துக்கு கழிப்பட்ட அவாக்கு போன்ல 2 காதல். எனக்கு கேட்டது சரியான கஷ்டம். பைக் எடுத்து வெளியால போட்டு உதைச்சு தள்ளுவோம்னு யோசிச்சேன். நானா தள்ளக்கூடாது ஆண்டவரே, ஒரு பைபிளை வந்து கொடுத்து ஆட்டரை சொல்லி 2 முறுக்கின பொழுது இன்னொரு ஓடி போயிட்டார். ஒரு 2 கிழமை சொல்லி கேள்விப்பட்டேன். பழைய தரப்பால் கட்டின குடிசையில சாதப்பு நிவசு டீ குடிக்க கூட கப்பு இல்லையா. அவன் சரி குடிகாரன். இப்பதான் சொல்லுதான் அண்ணா அவ்வளவோ சொன்னா சொன்னவள்கிட்ட சொன்னேன். எங்கேயாவது என்ன கண்டா அண்ணாண்டவளை சொல்லிடலாம்னு சொல்லு. விளையாட்டு விட்டீங்க, நரகத்தை அனுபவிக்க வேண்டி